இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாடி ஸ்டைல் தம் பிரியாணிங்க. சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா சமைக்கிறதுலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபினா இதாக சொல்லுவேன். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்பாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg அரிசி போட்டு செய்கிறவங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இப்போது ஒரு வாட்டி பாஸ்மதி அரிசியை நல்லா அலசிக்கலாம். ரொம்ப புளியாக வேண்டாங்க. ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ சிக்கனில் உப்பை போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோ சுவை. தயிரை ஊற்றிக்கலாங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எலுமிச்சைப்பழம் சாறு ஊற்றிக்கலாங்க. ஃப்ரைடு ஆனியன்ஸை போட்டுக்கலாங்க. இப்போது கையால் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அலசி பிழைய வேண்டாம், ஸ்மூத்தாக பண்ணாலே போதும். செம்ம சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லி புதினாவை போட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்களா, மசாலா நல்லா பிடிக்குது பீசஸ்க்கு. இப்படியே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு எவ்வளோ நேரம் அது மேரினேட் ஆகுதோ அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் காட்டுற பிரியாணி பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பிரியாணி இலையை போட்டுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் பாஸ்மதி அரிசிக்காக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், 2 பாத்திரம் இருக்குது. இப்போ இந்த தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் கல்லுப்பு, பிரியாணி பொருட்கள், சில்லி, பிரியாணி இலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இங்கே தான் கீ இன்க்ரீடியண்ட்டுங்க. இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும். மறுபடி சிக்கன் கிரேவிக்கு வந்தோன்னா இதில் வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போது சில்லிஸை போட்டுக்கலாங்க. மிளகாயை போட்டுக்கலாம். போட்டு ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டுக்கலாங்க. நல்லா மேரினேட் ஆகிருக்கு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும். எவ்வளோ நேரம் மேரினேட் ஆச்சோ அவ்வளோ சூப்பரான டேஸ்ட் கிடைக்குங்க. ஒரு வாட்டி லைட்டாக வறுத்துக்கலாங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஸ்மூத்தாக லைட்டாக வறுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் அன்டிஸ்டர்ப்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் தண்ணிக்கு வந்தோன்னா இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு பாருங்கள். சிக்கன் நம்ம கிரேவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணும். அதனால் அதை டச் பண்ணாமல் ஒரு 5 to 10 minutes வச்சுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பக்கம் தண்ணியில் நம்ம அலசி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். இது தண்ணியில் நல்லா சோக்காகி இருக்கும். ஒரு 80% இது குக் ஆகணுங்க. போட்டுட்டு மூடி வைக்காமல் வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் சிக்கனுக்கு வந்தோன்னா பார்த்தாலே டெம்டிங்காக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல. இப்போ இதில் தனியாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப நாங்கள் சொல்கிற மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா தூளை போட்டுக்கலாங்க. பெப்பர் தூளை போட்டுக்கலாங்க. இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. கலக்கும் போது செம்ம டெம்டிங்காக இருக்குங்க.
இப்போது நம்ம அரிசி 80% வெந்திருக்கா. எங்கள் அம்மா பிடிக்கிறாங்க பாருங்கள். அப்படி நல்ல அரிசி வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ நல்லா வந்து இதை வந்து லேயர் பண்ணிக்கலாங்க. அரிசியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே கரம் மசாலா தூளை ஊற்றிக்கலாங்க. புதினா கொத்தமல்லி தூவிக்கலாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கா. இப்போ வந்து இன்னொரு வாட்டி அரிசி லேயர் பண்ணிக்கலாங்க. அரிசி லேயர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த ஃப்ரைடு வெங்காயம் தாங்க இந்த பிரியாணிக்கே டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே பிரியாணி தான். இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரிசி பாயிலாக இருக்குது இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்போது கீழே அடி பிடிக்காமல் இருக்குங்க. இது எங்கள் அம்மா சொன்ன டிப்பு, உங்கள்கிட்டயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே கரம் மசாலா போட்டுட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சுக்கலாங்க. 10 to 15 நிமிஷம் கழிச்சு எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா. பார்க்கவே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுங்க. இப்போ தம் உடைக்கிறாங்க எங்கள் அம்மா. செம ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருங்க. ஸ்மெல்லையே நம்மளுக்கு தெரியும். பீஸ் சூப்பராக வந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப டெம்ப்ட் ஆகுதுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த லெக் பீஸ் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஷேடில் இருக்கோங்க. இதுதான் வந்து நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் தரும். இந்த பிரியாணியை நீங்கள் ரைத்தாவோடையும் வெங்காயத்தோடையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு கிரேவியே தேவையில்லைங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.